ஓம் நமக் சிவாய. திருவண்ணாமலையும் கிரிவலமும். இந்நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் விஷயங்களை பற்றி ஒரு சிறு தொகுப்பு. முதலில் அடி அண்ணாமலையாரை பற்றி தெரிந்து கொள்வோம். திருவண்ணாமலையில் இப்பொழுது நாம் தரிசிக்கும் அண்ணாமலையாரை விட பழமையான அண்ணாமலையார் அடி அண்ணாமலையார். அவர் ஆதி அண்ணாமலையார் ஆகும். ஒரு முறை திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் யார் பெரியவர் என்ற விவாதத்தின் பொழுது சிவபெருமான் அக்னி ரூபமாக விஸ்வரூபம் எடுத்தார். அதில் திருமால் திருவடியை காணவும் பிரம்மா திருமுடியை காணவும் சென்றார்கள். அதில் பிரம்மா திருமுடியை கண்டதாக பொய் கூறினாள். அதனால் அவர் சபிக்கப்பட்டு பரிகாரம் தீர பிரம்மா திருவண்ணாமலைக்கு வந்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால் இத்திருக்கோவிலுக்கு ஆதி அண்ணாமலையார் என்ற ஒரு பெயர் உண்டு. இது திருவண்ணாமலையின் முதன்மையான லிங்கமாகும். இப்ப நம்ம எங்க இருக்கோங்கிறது நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பஞ்சபூதங்களில் ஒரு ஸ்தலமான அக்னி ஸ்தலம். அந்த அக்னி ஸ்தலங்கிறது வேற எதுவுமே கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலைக்கு வந்து முதல்ல ரமண மகரிஷியை சேவிச்சுட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு அண்ணாமலையாரை சேவிச்சுட்டு, அப்புறம் உண்ணாமலை அம்மாவை சேவிச்சுட்டு, அம்பாலை சேவிச்சுட்டு, தென் வந்து கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இங்க வெளியில வந்து கோபுர தரிசனம் பண்ணோம். இந்த கிரிவலத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 8 லிங்கங்கள் இருக்கு. அந்த 8 லிங்கங்களையும் சேவிச்சுட்டு, தென் வந்து சூரியலிங்கம் சந்திரலிங்கம் அதையும் சேவிச்சுட்டு, ரெட்டை பிள்ளையாருங்கிற அந்த ரெட்டை பிள்ளையார்கிட்ட நம்ம கிரிவலத்தை முடிக்கிறதா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல பாத்தீங்கன்னா இங்கேருந்து போனவொடனே இந்திரலிங்கத்தை சேவிச்சுட்டு நம்மளுடைய கிரிவலத்தை ஆரம்பிப்போம். இது வந்து இந்த கிரிவலங்கிறது நல்லபடியா முடிச்சுட்டு நம்மளுடைய பயணங்கள், நம்ம சேனல் பயணங்களும் சரி, நம்மளுடைய பயணங்களும் சரி, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருடைய வாழ்க்கை பயணங்களும் சரி நல்லபடியா அமையணும்னு கிட்ட அந்த அண்ணாமலையார்கிட்ட வேண்டிட்டு நம்மளுடைய பயணங்களை ஆரம்பிப்போம். கிரிவல யாத்திரையை தொடங்குவோம். நாம இப்ப பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையாரை சேவிச்சுட்டு கிரிவல பாதையை ஆரம்பிச்சிருக்கோம். கிரிவல பாதையில முதல் லிங்கமா இருக்கக்கூடிய இந்திரலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இந்திரலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு இந்த அதுக்கப்புறம் தொடர்ந்து கிரிவலம் வரப்போறோம். வந்து அண்ணாமலையார் சன்னதியிலேயே முடிக்க போறோம். இந்த கிரிவலமானது மொத்தம் 14 கிலோமீட்டர். இது இங்க இருந்து பாத்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள போய் இந்திரலிங்கத்தை சேவிச்சோம். இந்த இந்திரலிங்கத்தோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லிங்கத்தை வந்து இந்திரனும் இந்திராணியும் வழிபட்டிருக்காங்க, சேர்ந்து வழிபட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த லிங்கத்துக்கு இந்திரலிங்கம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சோ இங்க இருந்து நம்மளுடைய கிரிவல பாதை ஆரம்பிக்கும்.
இதுதான் திருவண்ணாமலை. பஞ்சபூதங்கள்ல ஒரு ஸ்தலமா சொல்லக்கூடிய அக்னியின் ரூபமா இருக்கிறது தான் இந்த பூமியை. திருவண்ணாமலைங்கிறதே பாத்தீங்கன்னா அக்னியின் அடையாளம். பஞ்சபூதங்களில் அக்னி, நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் சொல்றோம் இல்லையா, அப்படி பஞ்சபூதங்களே அக்னி ஸ்தலம் தான் வந்து திருவண்ணாமலை. அந்த அக்னி ஸ்தலம் தான் இப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த இடம். இந்த அக்னி லிங்கம் அப்படிங்கிறது அந்த அண்ணாமலையார் தான். அந்த அண்ணாமலையார் சொல்லக்கூடிய அக்னி, அந்த வழிபடக்கூடிய அந்த அண்ணாமலையார் தான் இங்க இருக்கார். ஏன்னா இந்த லிங்கமே அக்னி லிங்கம் தான். அப்பேற்பட்ட அக்னிஸ்தலமா இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் அக்னி லிங்கத்துலதான் நம்ம இப்ப ஈஸ்வரனை சேவிச்சுட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிரிவலத்துல 2வது லிங்கம். 2வது லிங்கம் சொல்லக்கூடிய அக்னி லிங்கத்தை தான் நாம் இப்ப வழிபட்டு இருக்கோம். மேற்கொண்டு நம்மளுடைய கிரிவல பாதையை தொடங்குவோம். இப்ப நாம் நிக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய யமலிங்கம். இந்திரலிங்கம், அப்புறம் அக்னிலிங்கம், இப்ப வந்து பாத்தீங்கன்னா யமலிங்கம். யமலிங்கத்தை தரிசனம் பண்ண போறோம். இது வந்து இந்த லிங்கமானது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லிங்கமானது யமதர்மனால் வழிபட்ட லிங்கம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து ராகு கேது பரிகார ஸ்தலம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் வந்து இந்திரலிங்கம் வழிபட்டோம், அக்னிலிங்கம் வழிபட்டோம், இப்ப யமலிங்கத்தை வழிபடுறோம். இங்க யமலிங்கத்தை வழிபடும் போது பாத்தீங்கன்னா ஒரு மன அமைதி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மன அமைதி இருக்கு. மேற்கொண்டு நமக்கு பயணங்களை தொடர்வதற்கு, வாழ்க்கை பயணமும் சரி, கிரிவல பயணமும் சரி தொடர்வதற்கு நமக்கு வந்து சக்தி கிடைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிரிவல பாதை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைவேஸ் தான். பெங்களூர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாம் போகும். ஃபுல் நேஷனல் ஹைவேஸ் சொல்லக்கூடிய ஹைவேஸ் தான் வந்து இந்த கிரிவல பாதையே. அப்படி கிரிவல பாதையில நம்ம இப்ப இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா விருதிலிங்கம். இந்த விருதிலிங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு இதை வழிபடுறதால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், நமக்கு என்ன சக்தி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய விஷயங்களே என்னன்னா, நம்மளுடைய கர்மாக்கள் இந்த நிருதி லிங்கத்தை வழிபடும் போது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களை வந்து நீக்கும். அப்புறம் நம்மளுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறை எண்ணங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை விட்டு போயிட்டு இந்த பூமியில வாழக்கூடிய இந்த வாழறதுக்கான பணம், பேர், புகழ், செல்வம் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க. அது நமக்கும் கிடைச்சிருக்கு. அது வந்து இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் கிடைக்கும். அவங்க நேரா வந்து வழிபடும் போது இன்னும் அதோட பலன்கள்ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவசியம் ஒரு தடவை இந்த கிரிவல பாதையை, இறுதி லிங்கத்தை நாம் வழிபட்டு மீண்டும் பயணிப்போம். நம்ம கிரிவல பாதையை இப்ப இருக்கிற இடம் எதுவும் பாத்தீங்கன்னா வருணலிங்கம். வருணலிங்கம் அப்படின்னாலே, வருண பகவான் அப்படின்னாலே மழையை தரக்கூடியவன். இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இது வந்து அக்னிஸ்தலம். திருவண்ணாமலை அப்படின்னாலே அக்னிஸ்தலம், பஞ்சபூதங்களே அக்னிஸ்தலம். அந்த அக்னிஸ்தலத்துல வருண பகவானோட லிங்கத்தை நம்ம வந்து இப்ப சேவிச்சுட்டு இருக்கோம். இது வந்து நமக்கு பெரிய கற்பனை தானே. இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் சொல்றாங்க, நீர் சார்ந்த பிரச்சனைகள், நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு வந்து இங்க வந்து சேவிச்சுட்டு அந்த பாவம் தாழ்வானவங்க எல்லாம் சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க, பக்தர்கள் இருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு நீர் சார்ந்த நோய்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த வருண பகவானை வந்து தெரிவிச்சீங்கன்னா சரியாகும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை. நீங்களும் வந்து பயன்பெறலாம். மேற்கொண்டு நம்ம பயணத்தை தொடரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரிவல பாதையில பாதி தூரத்துக்கு மேல வந்து நடந்து வந்துட்டோம். நிஜமாவே முடியல, ரொம்ப களைச்சு போயிருக்கோம். இன்னும் பாதி தூரம் போக வேண்டியது இருக்கு. சோ இப்ப இருக்கிற லிங்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வாயு லிங்கம். வாயுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த வாயு ரூபத்துல இருக்கக்கூடிய லிங்கம் தான் இங்க
இந்த வாயு லிங்கத்தை வழிபடும்போது நமக்கு என்னென்ன பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய பக்தர்களை கேட்டோம். நிறைய பேர் நம்ம கிட்ட சொன்ன விஷயம்னா, இல்ல எனக்கு வந்து வாயு சம்பந்தமான நோய்கள்லாம் இருக்கும்போது மூச்சு விடுவதில் வந்து ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி வாயு சம்பந்தமான நோய்கள்லாம் வந்து இந்த வழிபட்டுக்கு ப்ரே பண்ணிட்டு நான் போனேன், அதனால எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் சொல்றாங்க. அதனால இந்த வாயு லிங்கத்தை நம்ம வழிபடுறோம் அப்படின்னா கிரிவல பாதையில மேற்கொண்டு நமக்கு ஒரு ஆக்சிஜன் கிடைச்சி ஒரு எனர்ஜி கிடைச்சி மிச்சம் இருக்கிற பாதி தூரத்தை வந்து ஈஸ்வரன் சந்தர்ப்பத்துல கடந்து போயிடுவோம். எல்லாரும் வந்து இந்த கிரிவலத்துல வரும்போது இந்த வாயு லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு நான் மேற்கொண்டு பயணித்து போவேன். இவ்வளவு நேரம் நம்ம பேசிதான் எல்லா லிங்கத்தையும் பேசிட்டு குபேர லிங்கத்துக்கு வந்திருக்கோம். நீங்க நம்ம ஒரு வேண்டுதலை வச்சு ஒரு சின்ன காலத்தியா பண்ணி முடிஞ்சு நம்ம பண கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு கிரிவலம் வந்துட்டு திரும்ப நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு அப்புறம் அந்த காணிக்கையை வந்து செலுத்தணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பண கஷ்டம் எல்லாம் நீரும் அப்படின்றது இந்த சொல்லக்கூடிய மக்கள். உங்களுடைய பணத்தை வந்து இன்னொரு பணத்தை முடிச்சு உங்களுடைய குலதெய்வத்தை திருத்த சேர்த்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படி சொல்றது, சூரிய வந்து உங்களுக்கு பண கஷ்டங்களோட நீக்கம் வந்து விரைவிலேயே நடைபெறும்னு சொல்றாங்க. அதுதான் இந்த குபேரன் வழிபடுறதுக்கு உண்டான பலன்கள். மேற்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். 3 பேருக்கு அண்ணாமலையாரை சேவிச்சு நம்ம தொடர்ந்து கிளம்புவார். ஆல்மோஸ்ட் கிரிவல பாதையில் முடிவுக்கு வந்துட்டோம். இப்ப வந்து ஈசான்ய லிங்கத்துக்கிட்ட இருக்கும். ஈசான்ய லிங்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். இது வந்து நந்தீஸ்வரரால் வழிபட்ட ஒரு லிங்கம். நாம வந்து இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து திருப்பணிகள் நடந்துருக்கு. அந்த திருப்பணிகள் நடந்துருக்கு இடத்துக்கிட்ட இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். உள்ள போனா லிங்கத்தை சேவிக்கலாம். நிலையற்ற இந்த உலகில் ஈசனை பரம்பொருள் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு லிங்கம் தான் இந்த ஈசான்ய லிங்கம். இந்த ஈசான்ய லிங்கத்தை வந்துவிட்டு நாம் சென்றோமானால் நம் இல்லற மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கு பிறகு நம்மளுடைய ஆத்மா என்பது நிறைவுற்று இருப்பதன் பலனை நாம் அடையலாம்.